ஆண்டின் முதல் கூட்டத்தொடர் ஆளுநர் ஆர்.என். ரவியின் உரையுடன் நாளை தொடங்க உள்ளது. தேர்தல் ஆண்டின் கூட்டத்தொடர் என்பதால் இந்த கூட்டத்தொடர் அதிக கவனம் பெற்றுள்ளது. அதே நேரத்தில் கடந்த ஆண்டுகளைப் போலவே அரசுக்கும் ஆளுநருக்கும் மோதல் ஏற்படுமா என்ற கேள்வியும் எழுந்துள்ளது. கடந்த ஆண்டின் முதல் கூட்டத்தொடர் ஜனவரி 6ஆம் தேதி திங்கட்கிழமை ஆளுநர் ஆர்.என். ரவி உரையுடன் தொடங்கவிருந்தது. அன்றைய தினம் ஆளுநர் ஆர்.என். ரவி காலை 9:22 மணிக்கு சட்டப்பேரவைக்கு வந்தார். அவருக்கு உரிய காவல்துறை அணிவகுப்பு மரியாதையும் சபாநாயகர் வரவேற்பும் அளிக்கப்பட்டது. ஆனால் அவை தொடங்கிய சில நிமிடங்களில் சுமார் 9:35 மணிக்கு ஆளுநர் மாநில அரசின் உரையை வாசிக்காமல் வெளியேறினார். ஆளுநர் தனது உரையை தொடங்கும் முன்பு தேசிய கீதம் இசைக்க வேண்டும் என்று முதலமைச்சர் மற்றும் சபாநாயகரிடம் கோரிக்கை விடுத்திருந்தார். ஆனால் தமிழ்நாடு அரசின் பாரம்பரிய நடைமுறையை மாற்ற அவர்கள் இருவரும் மறுத்துவிட்டனர். இதனால் தேசிய கீதம் அவமதிக்கப்படுவதாக கூறிய ஆளுநர் உரையை வாசிக்க மறுத்து வெளியேறினார். இதனைத் தொடர்ந்து ஆளுநர் மாளிகை வெளியிட்ட செய்திக்குறிப்பில் தேசிய கீதத்தை பாடாமல் இருப்பது அரசியலமைப்பு சட்டத்திற்கும் தேசிய கீதத்திற்கும் இழைக்கப்படும் அப்பட்டமான அவமதிப்பு என்றும் இந்த அவமதிப்பிற்கு உடந்தையாக இருக்க விரும்பாமல் ஆளுநர் மிகுந்த மனவேதனையுடன் அவையை விட்டு வெளியேறியதாகவும் விளக்கமளிக்கப்பட்டிருந்தது. தமிழ்நாடு சட்டப்பேரவையில் 1991ஆம் ஆண்டு முதல் கூட்டத்தொடரின் தொடக்கத்தில் தமிழ்த்தாய் வாழ்த்து பாடப்படும். ஆளுநர் உரை முடிந்த பிறகு இறுதியில் தேசிய கீதம் இசைக்கப்படும். ஆளுநர் வெளியேறியதைத் தொடர்ந்து அவை முன்னவர் துரைமுருகன் ஒரு தீர்மானத்தை கொண்டு வந்தார். அதில் அரசு தயாரித்து ஆளுநரால் ஏற்கனவே ஒப்புதல் அளிக்கப்பட்ட அச்சிடப்பட்ட உரை மட்டுமே அவை குறிப்பில் இடம்பெற வேண்டும் என்று கூறப்பட்டிருந்தது. இந்த தீர்மானத்தை அப்போது அவையில் இருந்த உறுப்பினர்கள் அனைவரும் ஏற்றுக்கொண்டனர். துரைமுருகன் தீர்மானம் கொண்டு வந்த சமயத்தில் அதிமுக உறுப்பினர்கள் அவையில் இல்லை. அண்ணா பல்கலைக்கழக மாணவி விவகாரம் மற்றும் போதைப்பொருள் புழக்கம் போன்ற பிரச்சனைகள் குறித்து பேசவிடவில்லை என்று கூறி வெளிநடப்பு செய்திருந்தனர். பாஜக உறுப்பினர்கள் ஆளுநருக்கு எதிரான தீர்மானத்தை எதிர்த்து வெளிநடப்பு செய்தனர். ஆளுநர் வாசிக்காத போதிலும் அரசு தயாரித்த உரையின் தமிழாக்கத்தை சபாநாயகர் அப்பாவு அவையில் முழுமையாக வாசித்தார். தலைமுறையினருக்கான கல்வி வாய்ப்புகளை தடையின்றி வழங்கிடும் நோக்கோடு அனைவருக்கும் சம வாய்ப்பளிக்கும் திட்டமாக செயல்பட உள்ளது. ஆளுநர் அரசியலமைப்பு சட்டத்தை மீறுவதையும் தமிழ்நாட்டு மக்களை அவமதிப்பையும் ஒரு வழக்கமாகவே கொண்டுள்ளதாக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் விமர்சித்திருந்தார். ஆர்.என். ரவி 2021ஆம் ஆண்டு செப்டம்பரில் தமிழ்நாடு ஆளுநராக பொறுப்பேற்றார். 2022ஆம் ஆண்டு அவர் முதல் முறையாக சட்டப்பேரவையில் உரையாற்றினார். அப்போது அரசு தயாரித்திருந்த முழு உரையை வாசித்தார். 2023ஆம் ஆண்டில் நடந்த சட்டப்பேரவை தொடக்க கூட்டத்தில் அரசு தயாரித்த உரையிலிருந்த மகளிர் முன்னேற்றம், மதச்சார்பின்மை, சுயமரியாதை, பெரியார், அம்பேத்கர், கலைஞர் போன்ற சொற்கள் இடம்பெற்ற பகுதி அவர் வாசிக்கவில்லை. இதை அவையில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் சுட்டிக்காட்டியதும் ஆளுநர் நடுவே கூட்டத்திலிருந்து வெளியேறினார். இதேபோல 2024ஆம் ஆண்டு கூட்டத்தில் தமிழ் தாய் வாழ்த்திற்கு பிறகு தேசிய கீதம் பாடப்படவில்லை என்ற காரணத்தை கூறி உரையை வாசிக்காமல் வெளியேறினார். இந்த சம்பவங்கள் தொடர்ந்ததால் ஆளுநர் தனது உரையை முழுமையாக புறக்கணிக்கிறார் என்ற விமர்சனமும் எழுந்துள்ளது. இந்த ஆண்டில் என்ன நடக்கப் போகிறது என்று பொறுத்திருந்து பார்க்கலாம்.